இந்த ஆத்துல சிவனே இருந்தேன் என்னென்னமோ பேசி மயக்கி என்ன கூட்டிட்டு விட்டானே. ஏண்டா சொல்றியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. எடுத்தாதுக்கு பிரச்சனை வருது. என்ன வச்சுட்டு எடுத்து பாரு, என்ன வச்சுட்டு எடுத்து பாரு. எற கையா நல்ல வேலை நீ வந்து என்னை காப்பாத்துல நல்லா இருப்ப நீ. அடே அடே இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போறேடா. எனக்கு தேவையாடாது இவ்வளவு நேரம் கொடுத்து விட்டு போயிட்டாயா. நீ என் கூட வாடா, ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். இதை விடையாப்பா, இதை விடடா. எங்க போய் முடிய போதும். வரண்டா சின்னசாமி. சரிடா. நாட்டுல எவனுக்குமே விவரம் பத்தலடா. இல்லடா அஞ்சல மச்சாவோ அண்ணே, இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும். புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாய வச்சுக்கிட்டு இது பேசுது. அட கொஞ்சம் சும்மா இருயா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. என்ன பத்தி பேசு, ஆளை பத்தி ஏதாவது பேசுன அப்படிதான்டா பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. ஆமா, வால் போல அது நீ போல இது போடா கோடி போசு. அவ்வளவுதான் அவ்வளவுதான். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். ஏன் லேட்டா வரீங்க? சேலரி கூட தான் லேட்டா தரீங்க. ஏன் எந்த வேலையும் நடக்கல? எனக்கு ப்ரமோஷன் கூட தான் கொடுக்கல. ஏன் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு? சம்பளம் கூட தான் கம்மியா இருக்கு. சார், இந்த மாசம் போனஸ் எதுவும் இல்லையா? நீங்க வேலையிலே இல்லையே. அடங்கம்மால வெளியே போய் டோரை மட்டும் லாக் பண்ணிட்டு வைப்போம். ஏன் என்னாச்சு? புளிக்குழம்பு வச்சிருக்கேன்ப்பா. இந்த புளிக்குழம்பு பக்கத்து வீட்டை காக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்க. வாசனை இங்க இருந்து அங்க வர போய் உன் குழம்பு வேணும்னு கேட்டா என்ன பண்றது? நம்மளே கம்மியா தான் வச்சிருக்கோம். போப்போம். ஏண்டி, பக்கத்துல இருக்க எனக்கே எந்த வாடகையும் வரல, இதுல பக்கத்து வீட்டு அக்கா வரைக்கும் வாசனை போகுதான். ஒண்ணு பண்ணு, இந்த குழம்ப அந்த அக்காட்டியே போய் கொடுத்துரு, நாங்களாவது தப்பிப்போம். முடியல முடியல. அண்ணே, உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் யாரு? ஆம்பளையா பொம்பளையா? உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள் பொம்பளை தான். எதை வச்சு சொல்லியா? ஏன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, 2 பொம்பளையே பேசிட்டு இருந்தாவ. அதுல ஒரு பொம்பளை கையில ஒரு பை வச்சிருந்தாவ. அப்ப இன்னொரு பொம்பளைய கிட்ட இவங்க கேக்குறாங்க, நீ எனக்கு பைக்குள்ள என்ன இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்ச அப்படின்னா உனக்கு இந்த பையில இருந்து ஒரு ஆப்பிள் எடுத்து தருவேன் அப்படி சொன்னாவ. அதுக்கு அந்த பொம்பளை ஐயோ என்னால கண்டுபிடிக்க முடியலையே, நான் தோத்து போயிட்டேனே அப்படின்னு சொல்லிருக்காவ. அப்பா எவ்வளவு மக்கு பத்திலாப்பா. ஆமா, பையில என்ன இருந்துச்சு? நீ கட்டிக்கோ. அண்ணா, எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? எனக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா? டேய் தகப்பா, எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பிடிச்சிருக்கா? ஆண்டா. சம்பந்தி, உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமாக்கும்? ஏன் தெரு தெருவா பாட வச்சு பிச்சை எடுக்க போறியா? பாய மூடுறா. என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. டேய் தள்ளி உட்கார்றா. பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். எடா கையா. எடா கையா. அங்கிள், இந்த பாரதி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? இந்த டியூஷன் கூட எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அந்த ப்ளூ கேட்டு போங்க. ஓகே. மேடம் ஒரே நிமிஷம் கொஞ்சம் போங்க. மேடம் கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன? 94 அங்கிள். 94ஆ? என் டேட் ஆஃப் பர்த் என்ன தெரியுமா? இல்ல தெரியாது. 95. இந்நேரம் உனக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா உன் குழந்தைய 4வது 5வது படிச்சிருக்கும். இப்படிதான் ஊரே எனக்கு காலப்பட்ட உண்டை அடிச்சேன்னு வச்சுக்கேன். உண்டை கட்டி வாங்கி தின்னாலும் அதை பகிரங்கமா வாங்கி தின்ன பரம்பரை எங்க பரம்பரை. ஹலோ கூகுள், ஃப்ரெண்டுக்கு தெரியாம லவ் பண்ணுவது எப்படி? ஓவர் ஈர சிரிப்பால 4 அடி வாங்கினா எல்லாம் சரியா போயிடும். ஓவர். நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. நம்ம பொண்ணோ லூசு. வெள்ளச்சாமி விட்டா வேற ஒருத்த கிடைக்கவே மாட்டான். எப்பாடு பட்டாவது இவனையே வளைச்சு போட்டுருவோம்.
காளி சூலி ஹோலி. ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல? ஓம் கிரீம் பச்சக் 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 ஜெய் ஜம்பலிங்கம். मस्ती का मजा आ गया भाई। लेकिन ये साला कर क्या रहा है यहाँ पे? तो कौन था यू? तो क्या था यू? இது என்ன இது? கூடவே நான் கூட பறக்கணும். ஒரு வாட்டி பறந்த கேம் தாங்க முடியல. இன்னொரு வாட்டி வந்து பறந்து பாரியா? கூடவே கூட அமைதியா இருந்தது. கூடவே பறக்க கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்ட இதை கத்துக்கிடணும். ரோஹித், ரோஹித், எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம். தயவு செஞ்சு வந்துடாத. நீ இன்னும் மாறவே இல்லை. நான் எதிர்பார்த்த பையன் மாதிரி நீ இல்ல. அதனாலதான் நான் பிரேக்கப்பே பண்ணேன். நீ இன்னும் என்னதான் நினைச்சிட்டு இருக்க நினைக்கிறேன். எனக்கே அடுத்த மாசம் கல்யாணம் ஆக போகுது. நீ வேற நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அப்பா அப்பா என்னடா பல்லு விளக்கிட்டு சீக்கிரமா வரியா? இல்ல பல்ல ஒடிச்சு அம்மா கையில கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அம்மா கிட்ட போய் சொல்லு, வரேன். இம்பாசிபிள். உனக்கு இவ்வளவு பெரிய பையனா? அப்போ பிரேக்கப் பண்ணனே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமா, பின்ன புண்ணியவன் நினைச்சுன்னு இருப்பாங்க. ஏண்டா? எல்லாம் உன்ன மறக்கிறதுக்கு தான். சரி சரி, கல்யாணத்துக்கு புள்ள கூட்டிட்டு வரேன். போ. மாம்பழ சிங்கண்டா. பேபி, என்ன இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி டிஃபரெண்டா ஏதாவது ப்ரோபோஸ் பண்றியா? டிஃப்ரெண்டாவா? நான் வேணா நாளைக்கு வந்து ப்ரோபோஸ் பண்ணட்டுமா? மச்சான், என் ஆள் வேற டிஃப்ரெண்டா ப்ரோபோஸ் பண்ண சொல்றாடா. அவளை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? நான் சொல்ற மாதிரி சொல்லு மச்சான். சரி மச்சான். பேபி, இப்ப சொல்லட்டுமா? உன் பணத்துக்கு கொல்லி வைக்கிற வாய்ப்பை என் பையனுக்கு தருவியா? எல்லாம் போச்சு. சூப்பர் பீஸ்னே. அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. மேல கட்டிட்டாங்க. ஆடா கொக்கிதாடா, கலட்டிடா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. என்னென்ன வேணா? ஒண்ணும் இல்லைங்க, அரிசி வாங்க வந்தான். என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க சிங்கிளா கமிட்டடா? சிங்கிள் தாங்க. எங்க ஆள் வருவாங்க, கொஞ்சம் அங்க போய் உட்காரீங்களா? ஓ மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே. அப்படியா? உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க.